நம பார்வதிபதையே அரர் மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரம். கந்தனுக்கு வேல் வேல் வேலனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், கந்தனுக்கு வேல் வேல் வேல், முருகனுக்கு அரோகரா. அன்பார்ந்த ஆன்மீக நேயர்களே, எல்லாம் அல்ல இறைவனுடைய அனுகிரகத்தால நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும். இப்ப என்ன அப்படின்னா, ஒருத்தர் என்கிட்ட பெரிய ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார். இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயம். இதுக்கு ஒரு பரிகாரம் செய்யலாம். என்ன அப்படின்னா, சார் எங்க வீட்டுல எப்பத்தாலும் துர்நாற்றமா இருக்கு. வீட்டுக்குள்ள போனா ஒரே சோம்பேறித்தனம். வீடுல பிரிஸ்கா இருக்க முடியல. 24 மணி நேரம் சண்டை. ஒரு முன்னேற்றத்திற்குரிய வழியே இல்லை. ஒருத்தர் வாய முடினா இன்னொருத்தர் வாயை திறக்கிறாங்க சண்டையில. அமைதியே நிலவல. 2வது, ராத்திரி படுத்தா கெட்ட கெட்ட சொப்பனங்கள். இதுக்கெல்லாம் வழி உண்டா சார் அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஆலயத்துல அப்படி அழுது நின்று கேட்டார். அப்ப எங்க ஆலயத்துல ஒரு பெரிய சிவாச்சாரியார் அவர்கிட்ட அமுச்சு விட்டு அவரை போய் பேசினாருங்க. இதெல்லாம் ஏன்டா பயப்பட, அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 80. அவர் சொன்னார், அவருக்கு பெரிய மந்திரம், நீங்க நம்பவே மாட்டேன். அதுக்கப்புறம் அந்த பக்தர் சொந்த வீடு வாங்கிட்டு நிலபுலங்களுடன் பெரிய அமோகமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உண்மை சம்பவம். அப்ப என்ன இந்த விஷயம் அப்படின்னா, எல்லாருக்கும் சொப்பனம் வரும், கெட்ட சொப்பனம். ஆனா யம தர்மராஜா வரா மாதிரி சொப்பனம் அடிக்கடி வரப்படாது. அவருக்கு அதே மாதிரியே வருது. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, கோவிலுக்கு வந்தார், விபூதி எல்லாம் போட்டுட்டார், எல்லாம் பண்ணார். சுவாமி அவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப இதுக்கு ஒரு எளிய பரிகாரத்தை சொன்னார். இதே மாதிரி சொப்பனங்கள்லாம் வந்ததுன்னா, இதே மாதிரி ஆத்துல என்னதான் சாம்பிராணி போட்டாலும் ஒரு சுறுசுறுப்பு இல்லை, ஒரு மந்தகரமா இருக்கு, பண வசதிகள் அதிகமா வரமாட்டேங்குது, குழந்தைகள் படிப்பு மந்தமா இருக்கு, கெட்ட புத்தியா இருக்கு, துர்சிந்தனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா, இதுக்கு ஒரு எளிய பரிகாரம். திருப்புகழை பாட வேண்டும், இல்லைன்னா கேட்கணும் சார். முருகனுடைய திருப்புகழ் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க படிக்கணும். அப்படி இல்ல, நீங்க இந்த கந்த சஷ்டி கவசம் இருக்கு பார்த்தீங்களா, அதை விடாம படிச்சுன்னு வரணும். நீங்க கந்த சஷ்டியை விட திருப்புகழ் தான் அதுக்கு ரொம்ப பவர். நீங்க அருணகிரிநாதருக்கு அப்புறம் திருப்புகழை நல்லா விவரமா சொன்னவர், படித்தவர், சுவாமியோட பேசினவர் கிருபானந்த வாரியார். முருகப்பெருமானுடைய பரம அனுகிரகம் 1 இன்ச்சு விட நவராதுல சார். அப்படி ஒரு அனுகிரகத்தை பெற்றவர் பரம குருவா இருக்கக்கூடிய கிருபானந்த வாரியார். அவருக்கு என்ன தெரியும்? முருகன் ஒண்ணுதான், முருகனை குழந்தைன்னு தான் கூப்பிடுவார். அவ்வளோ ஒரு ஞானத்தை கொடுத்தான் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய திருப்புகழுடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வேல். வேலை வச்சு நீங்க பூஜை பண்ணணும். இல்லைன்னா கோவில்ல போய் திருப்புகழ் உட்கார்ந்து பாடணும். சார் எனக்கு கோவிலுக்கெல்லாம் போக முடியல, நான் ஆத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்ன வேல் வாங்கி வச்சுக்குங்க. அதுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இந்த மந்திரங்களை சொல்லி நீங்க பழ நைவேத்தியம் பண்ணுங்க. டெய்லி சொல்லணும் திருப்புகழ். அப்படிலாம் கந்த சஷ்டி கவசம் சொல்லணும். சொன்னேன்னா ஒன்னும் காலையில சொல்லுங்க, இல்லைன்னா சாயங்காலம் வந்துட்டு உட்காந்துட்டு சொல்லுங்க. நீங்க முருகனை மனசார நினைச்சு கூப்பிடுங்க. முருகன் வருவதற்கு முன் நம் பார்த்து முன்னாடி வேல் இருக்கும். சுவாமி நான் படிச்சுட்டே இருக்கேன், எல்லாம் எனக்கு எப்படி தெரியும், உணர்வு எப்படி வரும் அப்படின்னா, நீங்க வண்டியில போயிட்டே இருப்பேன், உங்களுக்கு முன்னாடி ஒரு கார் போயிருந்ததுன்னா அந்த ஸ்டிக்கரை பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமான் இருப்பான். நீங்க உங்களுக்கு எழுத்தாப்புல ஒரு வண்டி வந்துட்டே இருக்கும், நீங்க ஒரு சிந்தனை வந்துட்டே இருப்பேன், எழுத்தாப்புல பார்த்தீங்கன்னா அந்த கார் மேல ஒரு வேல் வச்சு நின்ன மாதிரி வரும். நீங்க பஸ்ல டிராவல் பண்ணிட்டே போவேல், மனசு சங்கடமா, உங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா அவரோட சும்மா பேச்சு கொடுப்பேன், உங்க பேர் என்ன சார் அப்படின்னா,
என் பேர் சரவணன் சார் அப்படிம்பார். இப்படி முருகப்பெருமானுடைய தொடர்பு உங்க பக்கத்துல வந்து கொண்டே இருக்கிறதுன்னு என்று அர்த்தம். நீங்க அப்படியே அந்த வேலையும் திருப்புகழையும் பாட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அந்த மரண பயம், யம தர்மராஜா யார் ஒருவன் வேலை வழிபடுகின்றானோ, நல்லா கேட்டுக்குங்கோ, எவன் ஒருவன் வேலை வழிபடுகின்றானோ தர்மராஜா பாசக்கையில் வேலை தாண்டி வராதான், கூப்பிட்டுதான் அழிச்சுன்னு போவர். காலம் முடிந்து விட்டதையான்னு வேலிட்ட கேட்டாதான் வேல் வழி விடும். ஆகையினால நமக்கு வேல் பெரிய ஒரு பாதுகாப்பு. அதனால எல்லோரும் இந்த எளிய பரிகாரமா இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுடைய திருப்புகழையும் கந்த சஷ்டி கவசத்தையும் விடாமல் சொல்லுங்கள். உங்களுக்கு யம பயம் போகும், துர்சொப்பனங்கள் போகும், நல்வழிப்படுத்துவார் முருகப்பெருமானுடைய வேல். முருகனுடைய இந்த திருப்புகழில் வேல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முருகப்பெருமானுடைய கையில் எப்படி வேல் இருக்கோ முருகனோட இருக்கணும். ஏன்னா அஸ்திரத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணோம்னா அதை நம்மளால சரியா வச்சு பண்ண முடியாது. ஆகையினால முருகர் கையில இருக்கிற வேல் இருக்கிற மாதிரி படம் வாங்கிங்க. அந்த முருகனும் வேலும் ஒன்றாக இருக்கும். இந்த பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னா, வளர்பிறை சஷ்டி அமாவாசை கழித்த 6ஆம் நாள் ரொம்ப பவர்ஃபுல்லான நாள். என்னன்னா வளர்பிறை சஷ்டி 6ஆம் நாள். அதே போல செவ்வாய்க்கிழமை வளர்பிறை அமாவாசை கழித்த 6ஆம் நாள் நல்ல பவர்ஃபுல்லா சொல்லலாம். அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருந்து கூட சொல்லலாம். அதே போல செவ்வாய்க்கிழமை ஏன் உங்கள்கிட்ட நான் போட்டோவை வாங்கி பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா, நம்மளால வெள்ளியில வேல் வாங்கி ஆத்துல வச்சு பூஜை பண்ணி அது ஒரு அஸ்திரம் பேரு, அதை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. சுவாமி திடீர்னு ஒருத்தர் கோவம் வந்துடும், நம்ம சொல்லி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வேலை என்ன பண்ணணும் இதன் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அது பாபமா போயிடும். அது வேண்டாம் நமக்கு. ஆகையினால முருகப்பெருமானுடைய கையில வேல் இருக்கிற மாதிரி போட்டோ வாங்கி நீங்க அது என்னைக்கு வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்க எப்போ பூஜை தொடரணும் ஆரம்பிக்கிறீங்களோ வாங்கி வச்சுட்டு நல்ல நாள்ல அஷ்டமி நோமிலாம் இல்லாமல் வாங்கி வச்சுண்டு ஆத்துல சத்தியா முருகனை கூப்பிடுங்கோ. இந்த பரிகாரம் தான் நமக்கெல்லாம் எளிய பரிகாரம். ₹1,00,000 உங்களை செலவு பண்ண சொல்ல, ஒரு ஹோமம் பண்ண சொல்லலை. நான் என் முருகனை நீங்கள் வழிபடுங்கள், துர்சொப்பனத்தில் இருந்து விலகுங்கள். எதுக்காக அதை சொல்றோம் அப்படின்னா, ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகாது. அப்படியே ஆக்சிடென்ட் ஆனாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்மளுடைய பயணம் நன்றாக இருக்க வேண்டும். நம்ம நல்லா இருந்தால் 4 பேர் நல்லா ஆக்கலாம் சார். ஒருத்தனுக்கு நல்லது தெரிஞ்சா போதும், 4 பேருக்கு சொல்லி கொடுப்பான். அதுதான் தர்ம யுத்தம். ஆகையினால நம்ம நல்லபடியா சுவாமியை பகவானை பிரார்த்தனை பண்ணோம்னா, ரோட்ல எவனா நடந்து போறோம், ஐயோ வண்டி வருதுன்னு சொல்லி நம்ம போய் அவனை காப்பாற்றலாம். அந்த நல்ல சிந்தனையை முருகப்பெருமான் நமக்கு உருவாக்குவார். நம்ம கையில ஒரு தெய்வ சக்தியை கொடுப்பார். ஆகையினால இந்த முருகப்பெருமானை படத்துல வாங்கி வேலும் இருக்கு முருகரா வாங்கி வழிபடுங்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் நம்மளை காப்பாற்றுவார். வேல் முருகனுக்கு அரோகரா.